ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன மூவி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை ஆக்ஷன் கேட்டகரியான மூவி தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயிண்டே பண்ணாது. ஸோ இந்த மூவியை நீங்கள் நம்பி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மூவியோட பிளாட் என்னன்னு சொல்ல போனால் பிளாட்டை கேளுங்க, பிளாட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த படத்தோட ஹீரோவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்களோட ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்கிற எரிக்கற்கள் அதில் போய் மாட்டிக்குது. ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஸ்பேஸ்ஷிப் என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்பேஸ்லேயே வார்ம் ஹோலை ஓப்பன் பண்ணி அதுக்கிட்ட இருக்கிற கோஆர்டினேட்ஸுக்கு இந்த ஸ்பேஸ்ஷிப் கூட்டிகிட்டு போயிடுது. ஸோ எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா நம்மளோட பழைய பூமி. ஸோ பூமியை பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கைவிட்டுட்டு இவங்க நோவா பிரைம் அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ இந்த ஸ்பேஸ்ஷிப் மறுபடியும் திருப்பி இவங்களை பூமிக்கு கொண்டு வந்துருச்சு. ஸ்பேஸ்ஷிப் வரும்போது நிறைய டேமேஜ் ஆயிருக்கிறனால சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு பூமியில் தரையிறக்க போகும்போது ஆல்ரெடி ஸ்பேஸ்ஷிப் அடி வாங்கியிருந்தனால இப்போ கிராஷ் லேண்ட் ஆயிடுது பூமியில். இப்போ பூமி பார்த்தீங்கன்னா பழையபடி கிடையாது. ஏன்னா பரிணாம வளர்ச்சி அடைந்து நிறைய வித்தியாசமான உயிரினங்கள்லாம் வளர்ந்துருக்குது. அது இல்லாமல் இவங்க ஸ்பேஸ்ஷிப்பில் வரும்போது எர்சா அப்படிங்கிற ஒரு ஏலியனை வேற கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த ஏலியனும் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சு இவங்க ஹீரோவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பூமியிலேருந்து தப்பிச்சு அவங்களோட இடத்துக்கு போனாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையாகவே இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த மூவி எந்த விதத்துலையும் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ ஃப்ரீயாக உட்காந்து ரிலாக்ஸாக பாருங்க, என்ன ஒர்க் இருந்தாலும் அதை முடிச்சுட்டு பாருங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷேக் ஆகிட்டு ஒரு கிராஷ் லேண்டுக்கு தயாராகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவும் அந்த இடத்துல இருக்காங்க. இப்போ என்ன இதுனா அங்கே சீன் கட் ஆன உடனே இப்போ ஹீரோவை மட்டும் காட்டுறாங்க. ஸோ ஹீரோவோட வாய்ஸ் ஓவரோட தான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் பூமியை பற்றி நிறைய கதைகள்லாம் கேட்டிருக்கேன். அது பார்க்க சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் அதை அழிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது மனிதர்களே பூமியில் வாழ்ந்த எல்லா வளங்களையும் அழிச்சாங்க. ஆனால் பாவம் இந்த பூமி எவ்வளோதான் தாங்கும். அதுதான் சொன்னேன், நாங்களே அழிச்சிட்டோம்னு சொல்லி. அப்புறம் நம்ம பூமியில் ஏற்பட்ட கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால என்னென்ன பாதிப்புலாம் நம்ம பூமியில் நடக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க. சுனாமி வருது, திடீர்னு மழை அதிகமாக வருது, அப்புறம் பொல்யூஷனால் ஏர் வந்து பொல்யூட் ஆகுது. இந்த மாதிரி நிறையா இயற்கை பேரழிவை நம்ம பூமி வந்து ஏற்படுத்துறதுனால நம்ம பூமியை கைவிட்டுட்டு வேற ஒரு கிரகத்தை தேடி போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணி வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா நோவா பிரைம் அப்படிங்கிற ஒரு புது கிரகம். நம்ம பூமி போலயே இதுவும் இருக்கும். ஸோ இந்த கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா மனுஷங்கள்லாம் வந்து சேர்ந்து 1000 வருஷம் ஆயிடுச்சு. அதனால டெக்னாலஜிஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே வளர்ந்துருக்குன்னே சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் இவங்களால வார்ம் ஹோலை கிரியேட் பண்ணி அது மூலியமாக கூட ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இப்படி கொஞ்ச நாள் அந்த நோவா பிரைம் கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அங்கே இருந்த சில ஏலியன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த மனுஷங்க இந்த இடத்துக்கு வந்து குடிப்பு இருந்தது, அந்த ஏலியன்ஸ்க்கு பிடிக்கல. அதனால அந்த ஏலியன்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா எர்சா அப்படிங்கிற ஒரு விசித்திரமான ஜந்துவை மனுஷங்களை நோக்கி ஏவி விட்டுருக்கு. இது மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரடியாக பார்த்து கொள்ளாது, ஏன்னா அதுக்கு கண்ணு தெரியாது. அப்புறம் எப்படி மனுஷங்களை இந்த ஏலியன் கண்டுபிடிச்சு கொள்ளுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனுஷங்க பயப்படும் போது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஃபெரமான்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் எல்லாம் சுரக்குமாமா. ஸோ அந்த கெமிக்கலோட ஸ்மெல்லை வச்சு தான் இந்த ஏலியன்ஸ் வந்து மனுஷங்களை தேடி கொள்ளுது. ஸோ இந்த மாதிரி ஏலியன்ஸ் பக்கத்தில் வந்தாலுமே நம்ம பயப்பட தானே செய்வோம். அதனாலே அது ஈஸியாக கண்டுபிடிச்சு நம்மளை கொன்றும். ஸோ இந்த நிலைமையில தான் மனுஷங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ரேஞ்சர்ஸோட உதவியை நாடுறாங்க. அந்த ரேஞ்சர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இந்த நோவா பிரைம் கிரகத்தை கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்தவங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏலியன்ஸ் நம்ம பயப்பட்டாதானே நம்மளை கொள்ளுது, பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி கோஸ்டிங் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. அதில் பெஸ்ட்டாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா தான். ஸோ இந்த ஏலியன்ஸ் எல்லாம் இப்போ ஈஸியாக இவங்களால அழிக்க முடியும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ தான் இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேர் கெட்டாய்ட். ஆனால் இவன் பேர் எனக்கு வாயில் நுழையாதனால நான் ஹீரோனே நான் கூப்பிட்டுக்கிறேன். ஸோ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரியே ஒரு பெரிய ரேஞ்சராக மாறணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ அதனால தான் இங்கே ட்ரைனிங் எடுத்துக்கு வந்திருக்கான். ஆனால் வந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் விட்டு போட்டு அவன் பாட்டுக்கு வேகமாக முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான். பின்னாடி வரவங்களாம் சொல்கிறாங்க இது ரேஸ் கிடையாது, நம்ம ட்ரைனிங் ஸ்டேஷனில் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு கேட்காம அவன் பாட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்கான். ஸோ அங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆன உடனே இங்கே அப்படியே ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குற கமாண்டர் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா ரேஜ் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸோ இவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியலங்க, டவுட்டாக இருக்குது. ரேஜா கெட்டாய்ட்டா இருங்க ஒரு செகண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹீரோவோட பேர் பார்த்தீங்கன்னா கெட்டாய் ரேஜ்னு போட்டிருக்கு. ஸோ அவங்க அப்பாவோட பேர் சைஃபர் ரேஜ். ஸோ ரேஜ் நல்லா இருக்கு, ரேஜ்னே கூப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த கமாண்டர் கூப்பிட்டு ரேஜை என்ன பண்ணுறாருன்னா, ரேஜ் உன்னோட டெஸ்ட் ஸ்கோர் வெரி இம்ப்ரெசிவ், அதே மாதிரி கிளாஸ் ரூம்லேயே அவுட்ஸ்டாண்டிங் ரேஞ்சராக இருக்கேன், ஆனால் ஃபீல்டில் மட்டும் ஏன் இப்படி சொத்துப்புறேன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா உன்னை என்னால் ரேஞ்சராக ப்ரொமோட் பண்ண முடியாது, மேபி நீ அடுத்த வருஷம் ட்ரை பண்ணு அப்படின்னு அந்த கமாண்டர் பொசுக்குன்னு இப்படி சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கு ஹீரோ இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா, சார் நீங்கள் வேணா மறுபடியும் எங்களை கன்சிடர் பண்ணி பாருங்கள், நான் ட்ரைனிங் செஷனில் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுறேன், ஃபீல்டுலேயே என்னோட முழு எஃபர்ட்டை கொடுக்குறேன், அதனால் ரீகன்சிடர் பண்ணி பாருங்கள் சார். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு வர நாள். இது வரைக்கும் எங்கள் அப்பாவை நான் நேரில் கூட பார்த்ததில்லை, இன்றைக்கி தான் அவர் வீட்டுக்கு வராரு. அவர் வந்து என்னை பார்க்கும்போது நான் ரேஞ்சராக மாறிட்டு அவர்கிட்ட சொல்லணும் சார். ஸோ இந்த மாதிரி இல்லை ரேஜ் பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அந்த கமாண்டர் ஒரு வார்த்தையில் முடிச்சிடறாரு, உங்கள் அப்பாவே நான் விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ்ன்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சு அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ ரேஜ் பார்த்தீங்கன்னா செம கோவமா வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ ஹீரோ சொன்ன மாதிரியே ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க அப்பா இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ வந்த உடனே அவங்க ஒய்ஃபை பார்த்துட்டு இப்போ அவங்க பையன் கிட்ட கேட்குறாரு டின்னர் சாப்பிட்டு, உன் ஃபைனல்ஸ் எப்படி போச்சு ரேஜ், நீ இப்போ ரேஞ்சராக மாறதுக்கு தகுதியாயிருக்கியா இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா கேட்ட உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் ரேஞ்சராக தகுதி இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமாக உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். அவங்க அப்பா இருந்துட்டு இதை நாங்கள் நேருக்கு நேரம் முகத்துக்கு நேராக தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ ஹீரோ இருந்துட்டு மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணி சொல்றான்,
நான் ரேஞ்சர் ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு அந்த கமாண்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன உடனே அவங்க அப்பா இருந்துட்டு மறுபடியும் இது என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, சார் நான் ரேஞ்சர் ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு, கமாண்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மரியாதையா இப்ப சொல்றான். ஸோ அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல, இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தது எந்த அப்பாவும் நான் பார்த்ததே இல்லை. உங்க வீட்டு எங்க வீட்டு ஸ்ட்ரிக்ட் இல்லைங்க. இப்ப என்னாச்சுன்னா இந்த ரேஜ் பை என்ன பண்ணிருப்பான்னா, சாப்பிட்டு நான் இங்கிருந்து எந்திரிச்சு போறேன்னு சொல்லி போயிருப்பான். அவங்க அப்பா கூப்பிட்டு இந்த இடத்துல நீ என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இங்கிருந்து போறதுக்கு எனக்கு அனுமதி வேணும்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு இங்க அனுமதி மறுக்கப்பட்டது, உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி அவர் கோவமா சொல்லிடுறாரு. இவனும் ஒன்றும் பண்ண முடியாம அமைதியா உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். ஸோ செம ஸ்ட்ரிக்ட் அவங்க அப்பா. ஸோ அங்க அப்படியே இந்த சீன் கட் ஆன உடனே ஹீரோவோட அப்பா இருக்கார்ல சைஃபர் ரைஜ், அவர் என்ன பண்றாருன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு லாஸ்டா ஒரு ட்ரைனிங் இருக்கு இஃபிட்டோஸ்க்கு, இங்க புதுசாக கிரகத்து பேர்லாம் சொல்றாங்க, அது பேர்ல எனக்கு புரியலிங்க, இஃபிட்டோஸ் தான் சொல்றாங்க. ஸோ அங்க போயிட்டு ஹீரோ என்ன பண்ண போறாருன்னா இங்க புதுசாக வராங்களே அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுப்பாரு. எதை வச்சுன்னா அந்த எர்சா அப்படிங்கிற ஏலியன் இருக்குல்ல, ஸோ அந்த ஏலியன் வச்சு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாரு. அந்த ட்ரைனிங்க்கு இவர் போயிட்டு கடைசியாக ட்ரைனிங் கொடுத்து முடிச்ச உடனே இவரோட ரிட்டைர்மெண்ட்டை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நான் ஃபுல்லா அவங்க ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க நீங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஓகே தான், ஆனா ரேஜ் வந்து ஒரு ரேஞ்சரா மாறணும்னு ஆசைப்படுறான். அதுவும் அவனோட சின்ன வயசுல அவங்க அக்காவுக்கு நடந்த டிராமாவால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். ஸோ அதனால நீங்க தான் அவனுக்கு புரிய வைக்கணும், நீ அங்க அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களோட அப்பாவா நீங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவரோட மனசை கொஞ்சம் மாத்துறாங்க. ஏன்னா அவர் ரொம்ப டஃபா நடந்துக்கிறாருல அவங்க பையன் கிட்ட. ஸோ இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா, ரைஜ் கிட்ட போயிட்டு நாளைக்கு ரெடியாரு, நாளைக்கு நம்ம ஒரு மிஷினுக்கு போறோம், நீயும் எங்கூட மிஷினுக்கு வரப்போற அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் திரும்பி போயிடுறாரு. ஸோ இங்கே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். ஸோ அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி பேசி மிஷினுக்கு கூட்டிட்டு போறாருன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆயிடுது. ஹீரோவும் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூ மெம்பர்ஸோட அந்த ஷிப்ல ஏறி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா அந்த எர்சா அப்படிங்கிற ஏலியனையும் மேலே ஷிப்ல ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்குன்னா அந்த ட்ரைனிங்காக, அதாவது கோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த கோஸ்டிங் டெக்னிக் கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி எர்சா அப்படிங்கிற ஏலியனை வச்சு தான் ட்ரைனிங்ல பண்ணுவாங்க போல. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சோல்ஜர் வந்து இங்கே சைஃபர் ரைஜை நான் பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்காரு. அவர் வந்த உடனே சைஃபர் ரைஜ் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், உங்களால தான் இப்போ என்னோட குழந்தைய என்னால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவரோட காலே இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ரேஞ்சர்ஸோட உதவி மூலயமா எந்திரிச்சு சல்யூட் அடிக்க ட்ரை பண்றாரு. ஹீரோட அப்பா இருந்துட்டு இதுக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னாலுமே அவர் கேட்காம என்ன பண்றாருன்னா எந்திரிச்சு சல்யூட் அடிக்கிறாரு. ஸோ இவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீனை பார்த்தாலே உங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோவா அவங்க க்ரூ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இஃபிட்டோஸ் அப்படிங்கிற கிரகத்துக்கு அந்த கோஸ்டிங் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக இப்போ இந்த ஸ்பேஸ் ஷிப்பை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அவங்க நோவா பிரைம் கிரகத்தை விட்டே கிளம்பி வெளியே ஸ்பேஸ்ல போயிட்டு இருக்காங்க, அவுட்டர் ஸ்பேஸ்ல. இப்போ ஹீரோ ரேஜுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அப்பா கூட ட்ரைனிங் பண்ண போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட சொல்றான், இந்த மாதிரி நான் ஒரு மாக் டிக்னு ஒரு புக்கு படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதையே ஆச்சரியமா சொல்றான்னா, இந்த மாதிரி பேப்பர் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து ரொம்ப வருஷம் இருக்கும், 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க இந்த கிரகத்துக்கு. இப்போ இந்த பேப்பர் புக்கெல்லாம் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். ஸோ அதுதான் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இருந்துட்டு பரவாயில்ல உங்க அம்மா சொல்லியிருக்கா, நல்லதுதான் படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த ஸ்பேஸ்ஷிப்பை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இந்த ஸ்பேஸ்ஷிப்ல என்ன சொல்றாங்கன்னா 7 மணி நேரத்தில் இந்த இஃபிட்டோஸ் பிளானட்டுக்கு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால ஹீரோவோட அப்பா இருந்துட்டு என்ன பண்றாருன்னா, ரேஜ் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்க ஆரம்பிச்சாரு. இங்க ஹீரோ ரேஜும் தூங்க ட்ரை பண்றான், ஆனா அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஸோ அவன் என்ன பண்றான்னா இந்த ஸ்பேஸ்ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும்ல நமக்கு இருக்கிற மாதிரியே அவனுக்கு இருக்கு. ஸோ அவன் என்ன பண்றான்னா இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு ஒரு இடம் இருக்கு, அதுக்குள்ள போய் பார்த்துறான். ஸோ அதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்ல அந்த எர்சாவை ஏற்றி இருப்பாங்களே அந்த கேஜ் இருக்கு. அதை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது டக்குனு அங்கே ஒரு ரேஞ்சர் வந்துட்டு, தம்பி இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, நீங்க வரக்கூடாது, உனக்கு படிக்க தெரியுமா தெரியாதா, வெளியே அந்த போர்டில் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ரேஜ் இருந்துட்டு என்ன பண்றான்னா பின்னாடி இருக்க அந்த எர்சாவோட கேஜியே பார்த்துட்டு இருக்கா. அவர் இருந்துட்டு இதெல்லாம் ஆத்தரைஸ்டு பர்சனுக்கு மட்டும்தான், உள்ள வர உனக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இந்த ரேஞ்சர்ஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப மிரட்டாத, அவர் நம்ம கமாண்டர் சைஃபர் ரேஜோட பையன் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே, ஸோ நீ ரேஜோட பையனா, வா உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் கூட்டிட்டு போய் என்ன பண்றாருன்னா அந்த எர்சா கிட்ட நிறுத்தி வைக்கிறாரு. அப்படி கூட்டு போய் நிறுத்திட்டு என்ன சொல்றாருன்னா, நாங்க இது கோஸ்டிங் ட்ரைனிங்காக இந்த எர்சாவை எடுத்துட்டு போறோம், நீ பயப்பறியா இல்லையா, நீ இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இப்போ நீ ரேஞ்சராக தகுதியா இல்லையான்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாருன்னா அங்க ஒரு மார்க் மாதிரி இருக்கு, அந்த லைனை தாண்டி நிக்க வச்சுட்டு ரேஜை மோஸ்டா அந்த ட்ரைனிங் வரவங்க எல்லாருமே பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிருவாங்க. அப்புறம் இந்த சமயம் உடம்புல இருக்கிற ரத்தத்துல அட்ரினல் கலக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் உனக்கே தெரியாம நீ வேகமா மூச்சு விட ஆரம்பிப்ப. அதுக்கப்புறம் உன்னோட உடம்புல இருக்கிற நிறைய போர்ஸ் வழியா கோடிக்கணக்கான ஃபெராமன்ஸ் காத்துல கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வாசத்தை வச்சுதான் இந்த ஏலியன் வந்து உன்னை கொல்ல ஆரம்பிக்கும், உன்னால இந்த இடத்துல இருந்து நகரவே முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவர் பயமுறுத்திட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ ரேஜ் என்ன பண்றான்னா அப்படியே பயப்படாம அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஆனா ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா அவன் சின்ன வயசுல நடந்த டிராமா அவன் நினைச்சு பார்த்த உடனே டக்குன்னு அவனோட பயம் வெளியே வந்த உடனே இப்ப அந்த பெருசா பாத்தீங்கன்னா ஹீரோவை பாத்துருது.
ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ரேஞ்சர்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. சடனாக அங்கே சீன் கட் ஆன உடனே இங்கே ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் டக்குன்னு முழிச்சு என்ன பண்றாருன்னா, இந்த ஸ்பேஸ்ஷிப் ரொம்ப ஷேக் ஆகிறத பார்த்துட்டு எதுவோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் போயிருப்பார்ல, அவருக்கு எல்லா இடத்துலயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஏதோ பெருசா பாதிப்பு வர போகுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவர் அவர் பையனை தேடி வந்துட்டு இருக்கும்போது இங்க இந்த ட்ரைனிங்க்கு ரேஞ்சர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, ரெய்ஜை போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, நீ பயந்துடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துக்கு ஹீரோட அப்பா இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, எமர்ஜென்சி ப்ரோட்டோகால் எல்லாரும் சேஃப்டியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மட்டும் கூப்பிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரெய்ஜ் அங்க சீட்ல உட்கார வச்சுட்டு இவர் போயிட்டு காக்பிட்ல என்ன பண்றாருன்னா, ஸ்பேஸ்ஷிப் எந்த நிலைமையில இருக்கு, நம்ம எவ்வளவு தூரம் உண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அங்க பைலட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அவங்க இருந்துட்டு இந்த மாதிரி இவ்வளவு தூரம் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சடனா ஹீரோட அப்பா இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பெரிய புயல் வரப்போகுது, எரிக்கற்கள்லாம் வரப்போகுது, நீங்க அந்த இடத்துல இருந்து சேஃப்டியா ஷிப் எப்படியாவது கொண்டு போக முடியுமா பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஸ்பேஸ்ஷிப் டக்குன்னு டிடெக்ட் பண்ணிடுது. உடனே இந்த இடத்துல இருந்து நம்ம சேஃப்டியா போகணும்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த எரிநட்சத்திர கூட்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா செமைய அடி வாங்கி போயிட்டு இருக்கு. ஸோ கஷ்டப்பட்டு எப்படியோ இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ்ஷிப் என்ன பண்ணிருக்குன்னா, அதுக்கிட்ட இருக்கிற கோஆர்டினேட்ஸ்க்கு இந்த இடத்துல வார்ம் ஹோல் மூலியமா கொண்டு போய் விட்டுருது. ஸோ அப்படி டிராவல் பண்ணி வந்திருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வார்ம் ஹோல் மூலியமா டிராவல் பண்ணும்போது ஸ்பேஸ்ஷிப் வீக் ஆகும். அது இல்லாமல் இந்த இடத்துல நிறைய எரிக்கற்கள்ல வேற அடிபட்டு இருக்குல்ல, அதனால ஸ்பேஸ்ஷிப் உடனடியாக எங்கேயா தரையா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பைலட்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டவுட்டாவே இருக்கு. ஸோ இந்த இடத்த இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஸ்பேஸ்ஷிப்ல இன்ஃபோ அழுத்தி பார்க்குறாரு. பார்த்தா இது நம்ம பழைய கிரகம், அதாவது சோலார் சிஸ்டம் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல கொண்டு விட்டுருக்கு இந்த ஸ்பேஸ்ஷிப். ஸோ இதுக்கு மேலே இந்த ஸ்பேஸ்ஷிப்பை டிராவல் பண்ணி கொண்டு போக முடியாது அப்படிங்கிற நிலைமையில என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துலயே தரையிறக்க முடிவு பண்றாங்க அந்த ரெண்டு பைலட்ஸும். ஆனா ஹீரோவோட அப்பா இருந்துட்டு என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி இந்த பிளானட்ல தரையிறக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அந்த ரெண்டு பைலட்ஸ் கேட்க இப்பதான் ஹீரோவோட அப்பா என்னன்னு சொல்றாருன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம், இதுதான் எர்த் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த இடம் வாழ தகுதி இல்லாமல் மாறிடுச்சு, அதனால தான் இதை விட்டுட்டு நோவா பிரைம் கிரகத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பைலட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, சார் ஆனால் வேற வழியில இங்கே தான் நம்ம தரையிறங்கி ஆகணும், இல்லைனா ஸ்பேஸ்ஷிப் வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா கிராஷ் லேண்டுக்கு தயாராகிறாங்க. ஏன்னா இந்த ஸ்பேஸ்ஷிப் வரும்போதே அடி வாங்கிட்டு தான் வந்திருக்கும். இப்போ அந்த பூமிக்குள்ள இறங்கும் போதே அந்த வளிமண்டலத்தில் தாண்டி போகும்போது ஸ்பேஸ்ஷிப் ரெண்டு துண்டா உடஞ்சு போயிருது. ஸோ இந்த ஸ்பேஸ்ஷிப்ல உயிர் பொழைச்சது யாருன்னு இப்போ கேட்டீங்கன்னா, ஹீரோவா அவங்க அப்பாவும் மட்டும்தான் உயிர் பொழைச்சிருந்திருக்காங்க. மற்ற எல்லா ரேஞ்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. ஸோ அதனால ஹீரோவோட அப்பா இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ்ஷிப்லேயே பீக்கன் ஒன்று இருக்கும், அதை எடுத்துட்டு அதில் நம்ம சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை அனுப்பிச்சா ஹீரோ போயிட்டு தேடிட்டு வந்தா அந்த பீக்கன் பார்த்தீங்கன்னா உடஞ்சு போயிருக்கு. ஸோ இது ஒன்று தான் இருந்தது, ஆனால் இது உடஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ ஹீரோவோட அப்பா இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஸ்பேஸ்ஷிப்ல எமர்ஜென்சியாக ரெண்டு பீக்கன் கொண்டு வருவோம். ஒன்று ஷிப்போட வால் பகுதியில் இருக்கு, இப்போ நம்ம ஷிப்போட முன்பகுதியில் தான் இருக்கும். இப்போ அந்த வால் பகுதி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சா அந்த பீக்கனை கண்டுபிடிச்சு நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம். ஸோ நல்லா கேட்டுக்கோ ரைஜ், இந்த மிஷினை இப்போ நீ தான் பண்ண போற, இப்போ இந்த இடத்துல என்னால் வர முடியாது, ஏன்னா என்னோட கால் வேற கடுமையாக உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ரைஜ் இருந்துட்டு ரொம்ப பாவமாக பார்த்துட்டு இருக்கா, இதை நான் தான் பண்ணணுமா, இந்த கிரகத்தில் என்னென்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த பாரு ரைஜ், நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி அந்த பீக்கன் மட்டும் தான், அதை மட்டும் நீ எப்படியாவது எடுத்துட்டு வந்துரு, அது மூலியமா தான் நம்ம சிக்னல் அனுப்ப முடியும். இப்போ இது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க பார்த்துக்கோ, இதுதான் பிரீத்திங் ஃப்ளூயிட், நம்ம எந்த கிரகத்துக்கு போனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுவாசிக்கிறதுக்கு இது லங்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போதைக்கு 6 இருக்குன்னு நினைக்கிறேன், உன்னோட வெயிட்டுக்கு 24 மணி நேரத்துக்கு ஒன்னு எடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ இந்த பிரீத்திங் ஃப்ளூயிட் இப்போ எடுத்துக்கோன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவனோட பேக் பேக்கு பின்னாடி ஒரு டிஜிட்டல் கேமரா இருக்கு, இதை உன்னால பார்க்க முடியாத இடத்த கூட என்னால் பார்க்க முடியும். ஸோ புரிஞ்சுக்கோ, நான் இங்கிருந்து உன்னை கைட் பண்றேன் எப்படி போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரைஜ், மறக்காம ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும்னா அந்த பீக்கன் நமக்கு தேவை. இன்னும் என்னோட கட்லஸ் இதை எடுத்துக்கோ, இதுல மொத்தம் 22 கான்ஃபிகரேஷன் இருக்கு, நீ எப்படி வேணுமோ இந்த வெப்பனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கிரகம் முழுக்க முழுக்க தடை செய்யப்பட்டது, இந்த கிரகத்தில் இருக்கிற ஒவ்வொரு எவல்யூஷனும் மனுஷங்களை கொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ எவால்வ் ஆயிருக்கு. மொத்தம் 1000 வருஷம் ஆயிருக்கு இந்த பூமியை விட்டு நாங்கள் வந்து, இப்போ நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா, இதுதான் நாங்கள் வாழ்ந்த பழைய பூமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ நான் 1000 வருஷம் ஏன் சொல்றேன்னா, ஏதாவது இங்க டைம் டைலேஷன் வித்தியாசமா இருக்கும். இவங்க இங்கிருந்து வார்ம் ஹோல் யூஸ் பண்ணி வேற சோலார் சிஸ்டம்க்கு மாதிரி இருக்கிற இன்னொரு இடத்துக்கு தான் போயிருப்பாங்க, கேலக்சிக்கு. ஸோ அந்த இடம் தான் நோவா பிரைம். அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த 1000 வருஷம் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்றேன். ஸோ ஹீரோ கிளம்பும் போதே அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, ரைஜ் இங்க பாரு, அந்த எர்சா அப்படிங்கிறது உயிரோட தான் இருக்கு, நான் இங்கிருந்து அவனை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன், நிறைய கேமராஸ் நான் அனுப்பி கவனிக்க போறேன், அது பக்கத்தில் வந்துச்சுன்னா உனக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிடும், நான் உன்னை எப்படியாவது அது உன்ட்ட வரத்துக்கு முன்னாடியே நான் உன்னை அலர்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ ஹீரோ ரைஜ் பார்த்தீங்கன்னா முதல் மாதிரியா இந்த பிளானெட்டுக்கு வெளியே நின்ன உடனே அவனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது. என்னாச்சு ரைஜ் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்ட உடனே, என்னோட உடம்பு ரொம்ப வெயிட்டான மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரைஜ் சொல்றா. ஸோ அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இது பூமி இந்த மாதிரி தான் இருக்கும், உன்னோட வெயிட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நம்ம ஹோம் பிளானெட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் ரைஜ் பார்த்தீங்கன்னா மலை மேல ஏறி போயிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பறவைகள்லாம் பார்த்து அவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நோவா பிரைம்ல இந்த மாதிரிலாம் கிடையாது,
கிடையாது. அது லிட்டரலாக பார்க்க செவ்வாய் கிரகம் மாதிரி தான் இருக்கும். என்ன வளிமண்டலம் வச்சு காத்தோட அதை சுவாசிக்க முடிகிற மாதிரி இருக்கும். பூமி மாதிரி செடி கொடிகளால் நிறைஞ்சிருக்காது, ஃபுல்லாக பாலைவனம் மாதிரியே தான் இருக்கும். அதனால் இப்போ இந்த பூமியில் இருக்கிற பறவைகள் எல்லாத்தையுமே பார்த்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மறுபடியும் கூப்பிட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா, இந்த பூமி வந்து பழையபடி கிடையாது, சன் செட் ஆன உடனே ஸ்பேஸில் இருக்கிற மாதிரியே சில்லுன்னு ஆயிரும், இந்த குளிர் நம்ம உடம்பையே ஃப்ரீஸ் ஆக்கிரும். ஆனால் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸ்பேஸ்ஷிப்போட டெயில் பகுதி இருக்கிற பகுதியை நோக்கி நீ போனேன்னா அதுலேருந்து ஒரு ஜியோ தெர்மல் நோட் மாதிரி ஒன்று இருக்கும். அது உன்னோட உடம்பை சூடுபடுத்திக்கும். இந்த மாதிரி நிறைய ஹாட்ஸ்பாட் இருக்க ஒவ்வொரு இடமும் நீ ஒவ்வொரு 24 மணி நேரம் கடந்த உடனே அந்த ஹாட்ஸ்பாட்டுக்கு நீ உடனே ரீச் ஆயிடணும், இல்லைனா நீ இறந்து போயிருவே அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாரு. ரேஜ் இருந்துட்டு புரிஞ்சுது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இங்கே ஹீரோவோட அப்பா இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவரோட 2 காலுமே உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. இப்போ என்னாச்சுன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவரோட தொடையிலுமே உடஞ்சு போயிருக்கு. ஸோ இதனால் அவர் பெயின் கில்லர் எடுத்துக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. இப்போ இவர் இந்த பெயின் கில்லரை மட்டும் எடுத்துக்கிட்டாருன்னா எக்ஸ்ட்ரீமாக ஒரு போதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து அவரோட வலியை குறைக்கும். ஆனால் என்ன, அவர் மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. ஸோ அப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னா அவர் பையனை இவரால் கைட் பண்ண முடியாது. அதனாலேயே பெயின் கில்லர் எடுக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கேமராஸ் அவர் ஸ்பேஸ்ஷிப்லேருந்து அனுப்பிச்சு இந்த இடத்துல ஃபுல்லாக இடத்தையுமே சர்ச் பண்ணிருக்காரு. பிரைம் சஸ்பெக்டாக எதை தேடுறாரா, அந்த ஏர்ஸா உயிரோட தான் இருந்திருக்கோ. ஸோ அந்த ஏர்ஸாவை தேடிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா ரேஜ் இருந்துட்டு, டேட் என்னோட சூட்டு ரொம்ப வேற மாதிரி மாறுது, பிளாக் கலர்ல மாறுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரேஜோட அப்பா இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அது உன்னோட சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸோட கலர் மாற்றிக்கோ, அதில் நிறைய சென்சார் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரேஜ் இன்னி கொஞ்சம் நீ கவனமா இருக்கணும்னு நினைக்கிற, ஏதோ 50 மீட்டர்ல ஏதோ ஒரு வித்தியாசமான உயிரினம் தேடி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரேஜ் உடனே என்ன பண்றான்னா, அவன் கையில வச்சிருக்கிற அந்த ஆயுதத்தை எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அந்த உயிரினம் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்காக. இங்க ஹீரோவோட அப்பா இருந்துட்டு என்ன பண்றாருன்னா, ரேஜ் அது உன்னை நோக்கி வந்துட்டு இருக்கு, 30 மீட்டர் 20 மீட்டர் 10 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு மீட்டரா கம்மி பண்ணி சொல்லிட்டே வந்துருக்காரு. ரேஜ் இப்போ அதுவும் பின்னாடி தான் இருக்குன்னு சொன்ன உடனே என்னன்னு பார்த்தா அது ஏதோ வித்தியாசமான குரங்கு மாதிரி இருக்கு. ரேஜ் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து பயந்துக்கிறான். ஸோ என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற கல் எடுத்து அந்த குரங்கு மேல வீசின உடனே அது பயங்கரமா கத்துது. ஸோ அது கத்தி என்ன பண்ணுதுன்னா, அதோட கூட்டத்தையே ஒட்டுமொத்த கூட்டத்தையே கூப்பிட்டு விட்டுருது. ஸோ இதனால ரேஜ் பார்த்தீங்கன்னா செமையா பயந்துட்டு இருக்கான். நிறைய குரங்கு அவனை சுத்தி வந்திருக்கு. ஸோ அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ரேஜ் கொஞ்சம் அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி அவர் சாந்தப்படுத்த பாக்குறாரு. ஆனா ரேஜ் பார்த்தீங்கன்னா செமையா பயந்துட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, ரேஜ் நான் சொல்றது கேளு, அது எண்ணிக்கையில ஜாஸ்தியா இருக்கு, உன்னால சண்டை போட முடியாது. இங்கிருந்து 250 மீட்டருக்கு அங்க ஒரு ரிவர் மாதிரி இருக்கு, அதை நீ தாண்டிட்டீங்கன்னா இந்த குரங்குகளால் அதை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரேஜ் என்ன பண்றான்னா, அங்கிருந்து வேக வேகமா ஓடி போயிட்டு இருக்கான். அந்த குரங்குகளும் விடுற மாதிரி தெரியல, அது செம வேகமா ரேஜை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு கடத்துக்கு மேல அந்த ரிவர் கிட்ட வந்த உடனே அந்த குரங்கு அந்த ரிவரை தாண்டி வர மாட்டேங்குது. ஆனா ரேஜ் என்ன பண்றான்னா, எப்படியும் அந்த ரிவரை தாண்டி ஓடிட்டு இருக்கான். அவங்க அப்பா ரேஜ் நில்லு நில்லு அப்படின்னு சொன்னாலுமே ரேஜ் பாத்தீங்கன்னா வேகமா ஓடி போயிட்டே இருக்கான். அப்படி ஓட முடியாம மூச்சு வாங்கி அது ஒரு இடத்துல நின்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா கூப்பிடுறதே அவனுக்கு கேக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ரேஜ் நான் சொல்றது கேக்குதான், உன் உடம்புல எங்கேயோ அடிபட்டு இருக்கு, ஸோ உடனே அதை கவுனி, எங்கேயோ ரத்தம் வெளியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரேஜ் என்ன பண்றான்னா, கை காலெல்லாம் பாக்குறான். அப்புறம் பார்த்தா அவனோட லெஃப்ட் ஹேண்ட்ல ஏதோ வித்தியாசமான ஒரு பூச்சி அட்டைப்பூச்சிமா இருக்கு. அந்த அட்டைப்பூச்சியை பிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கையில அதிகமா ப்ளீடிங் ஜாஸ்தியா போகுது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ரேஜோட கண்ணெல்லாம் வீங்க ஆரம்பிக்குது. ரேஜோட அப்பா இருந்துட்டு உடனடியாக அவனோட மெட்கிட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டா இன்ஜெக்ஷன் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா திடீர்னு பார்த்தா ரேஜுக்கு கண்ணு தெரியாம போயிருது, மூஞ்சி எல்லாம் ரொம்ப வீங்கின மாதிரி இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் அவனால ஒழுங்கா இன்ஜெக்ட் பண்ண முடியாது. அவங்க அப்பா தான் கைட் பண்றாரு, இது கரெக்டான இன்ஜெக்ஷன் சொல்றாரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரேஜ் எடுத்துட்டு இன்ஜெக்ட் பண்றான். இப்போ திடீர்னு பார்த்தா அவனோட கையை அவனால ஃபீல் பண்ண முடியல. டேட் என்னால் என் கையை ஃபீல் பண்ண முடியல, என்னால் சுத்தமாக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரேஜ் தலையில வச்சு அந்த இன்ஜெக்ஷன் அழுத்து அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ரேஜ் என்ன பண்றான்னா, அந்த இன்ஜெக்ஷனை கரெக்டாக அவன் நெஞ்சுக்கு நேராக வச்சு தரையில் அழுத்திடுறான். ஸோ அப்படியே படுத்துறான். ஸோ இந்த சீன் தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருந்துருப்போம். ஸோ ஹீரோவோட அப்பா இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, சூப்பர் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ கொஞ்ச நேரம் தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பதான் அந்த ஆன்டிடோட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ ரேஜ் அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே மயங்கி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா தான் அந்த இடத்த எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரமே கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூமியோட கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இப்போ நடக்குது அவர் சொன்ன மாதிரியே. ஸோ அங்கே இருக்கிற மரம் செடி கொடி எல்லாமே இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியே எவால்வ் ஆயிருக்கு. அதனால என்ன பண்ணுதுன்னா, ஸோ இப்போ இந்த தொட்டாஞ்சினிக்கி அப்படிங்கிற செடியை தொட்டா என்ன ஆகும், அதை டக்குன்னு மடங்கு இலையெல்லாம். ஸோ அந்த மாதிரி இது என்ன ஆகுதுன்னா, கிளைமேட் சில் ஆக ஆக அந்த செடியெல்லாம் க்ளோஸ் ஆகி அதுவே மூடிக்குது. ஸோ அவங்க அப்பா தான் எச்சரிக்கை பண்றாரு, ரேஜ் இங்க பாரு, முழிச்சுக்கோ, சீக்கிரம் முழிச்சுக்கோ, இங்க கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எழுப்பிட்டு இருக்காரு. ஆனா ரேஜ் அப்படியே படுத்துட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் எப்படியாவது முழிச்சுக்கோடா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ரேஜ் முழிச்சுக்கிறான். முழிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்னா, ஹே டேட், ரொம்ப மோசமா இருந்துச்சுல்ல இது, எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரேஜ் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, எப்படியோ தப்பிச்சிட்டோம், சரி இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பு, இங்க இருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் 5 டிகிரி குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்புறம் அந்த ஹாட்ஸ்பாட் இங்கிருந்து 9.7 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ நீ சீக்கிரம் அங்கே போய் சேர்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ரேஜ் அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படி போகும்போது என்ன சொல்லிட்டு போறான்னா, யாரால ரேஞ்சர் ஆக முடியாது, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இங்க இந்த ஹீரோவோட அப்பாவை காட்டாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட காலில் அடிபட்டு இருக்கும்ல, தொடையிலுமே உடஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால இங்கிருந்து ரத்தம் அந்த கீழ் பாதத்துக்கு போகாதனால ரத்தத்தை பைபாஸ் பண்ணி விடுறாரு. ஸோ இந்த சீன்ல என்னால் சென்சார் பண்ணி தாங்க காட்ட முடியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பைபாஸ் பண்ணனால அவருக்கு லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் கேராவே இருக்காருங்க. அப்ப சடனா ஹீரோவோட அப்பா
அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஞாபகம் வருது. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன காட்டுறாங்கன்னா அவங்க பொண்ணு இருந்திருப்பான், அவங்க பொண்ணுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் கட் ஆன உடனே ஹீரோவோட அப்பா இருந்துட்டு ஒரு மாதிரி மயக்கத்திலே கேட்டுட்டு இருக்காரு. ரைஜ் சரி உன்னோட பேக் பேக்கில் அடுத்த உன்னோட ஃப்ளூயிட் இருக்கும், பிரீத்திங் ஃப்ளூயிட், அதை எடுத்து போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ரைஜ் என்ன பண்ணுறான்னா ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா 6 ஃப்ளூயிட் இருந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2 உடஞ்சு போயிருக்கும், ஆல்ரெடி 1 எடுத்துருந்துருப்பான். இப்போ 1 எடுக்க வேண்டியது இருக்குது, ஸோ அதனால் இப்போ எடுத்துக்கோன்னு சொல்லி அவங்க அப்பா சொன்ன உடனே இப்போ ரைஜ் என்ன பண்ணுறான்னா அந்த ஃப்ளூயிடை எடுத்துக்கிறான். அடுத்து சரி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே பேலன்ஸ் 4 வைல்ஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான். ரைஜோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்குது, ஏன்னா இவன் போய் சொல்கிறான் ஹார்ட் பீட் அதிகமாக வேற துடிக்குது, ரைஜ் ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சார் 4 வைல்ஸ் பேலன்ஸ் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவங்க அப்பா வழியில் இருக்கனால அவ்வளோக்கா கண்டுக்கல, சரி சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயணத்தை முடிச்சுட்டு அன்னைக்கான ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். அந்த ஹாட்ஸ்பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான நம்ம பழைய பூமியோட கிளைமேட் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஆனாலும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரைஜ் இருந்துட்டு என்ன கேட்குறான்னா நான் இங்கே இருக்க தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா அவர் எப்படி கோஸ்ட்டாக மாறினாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா விஷுவலாக காட்ட மாட்டாங்க, அவர் வாய்ஸ் ஓவராக தான் சொல்லுவார். ஸோ அதை நான் குட்டியாக சொல்லி முடிச்சிடறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இவர் கோஸ்டிங் ட்ரைனிங் எடுக்க போயிட்டு இருக்கும்போது அந்த அர்சா கிட்ட மாட்டிக்கிறாரு. ஸோ ஒரு வழியில் நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும்னா அங்கே ஒரு ரிவர் இருக்குது, அதில் குதிச்சாதான் முடியும்னு சொல்லிட்டு 30 மீட்டர் ஆழத்தில் இருக்கிற அந்த ரிவருக்குள்ளே குதிச்சாரு. ஸோ அந்த எர்சாவும் உள்ளே குதிச்சிருது. அது குதிச்ச உடனே அது ஒரு ஆசிட் மாதிரி ஒரு எச்சி துப்பும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா மேலே துப்பிடுச்சு. அது அப்புறம் கடைசியாக அவர் என்ன நினச்சிட்டாருன்னா அதுலேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நினச்சவர் அப்புறம் இதுக்கு மேலே நம்ம இது கூட போராட முடியாது, பேசாமல் செத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியே நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் கடைசியில் நம்ம சாகும்போது இதையும் சேர்ந்து சாகடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த எர்சாவால் இவரை பார்க்க முடியலையாமா. ஸோ அப்போ தான் நினச்சாரு ஆபத்துங்கிறது உண்மையாக இருக்கும், ஆனால் அதுக்கு நம்ம பயப்படணுமா வேணாமா அப்படிங்கிறது அது நம்மளோட முடிவு தான், அது நம்ம சாய்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ரைஜ் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கான். அவங்க அப்பா கைட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் இருந்த குரங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக செத்து கிடக்குது. அது கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்துல கூச்சி வச்ச மாதிரி இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோவோட அப்பா இருந்துட்டு என்ன பண்றாருன்னா இது எது இப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்றாரு. இப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப் என்ன சொல்லுதுன்னா எர்சாவோட மேட்ச் பண்ணி பார்க்குது. அதுக்கப்புறம் மேட்ச் கம்ப்ளீட் ஆயிருது, எர்சா தான் இந்த மாதிரி பண்ணிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எர்சா உயிரோட தான் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால ஹீரோவை என்ன பண்ண சொல்றாருன்னா நீ நீர்வீழ்ச்சி வழியா போயிரு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஹீரோ என்ன பண்றான்னா அங்கிருந்து நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கான். ஸோ அங்கே நீர்வீழ்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஜம்ப் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இவனோட பேக் பேக்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுன்னு சொல்லி ஹீரோட அப்பா சொன்ன உடனே இப்போ ஹீரோ என்ன பண்றான்னா அவன் பேக் பேக் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பேக் பேக்ல என்ன இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா கேட்ட உடனே சாப்பாடு பாதி தான் இருக்கு, ஃபிளார் ஃபுல்லா இருக்கு, இப்போ பிரீத்திங் ஃப்ளூயிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்ட உடனே சார் 4 வைல்ஸ் பேலன்ஸ் இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி அவன் தயங்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவனோட ஹார்ட் பீட் அதிகமாகிறத பார்த்துட்டு நீ ஏன் எனக்கு அந்த கேமராவை முன்னாடி காட்ட மாட்டேங்கிற, என் முன்னாடி காட்டி எவ்வளோ ஃப்ளூயிட் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்ன உடனே இப்போ ஹீரோ எடுத்து காட்டுறான். பார்த்தா பேக் பேக்ல வெறும் 2 வைல்ஸ் மட்டும் தான் இருக்கு, அதாவது அந்த பிரீத்திங் ஃப்ளூயிட் 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோட அப்பா இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா சரி நீ மிஷின் அபார்ட் பண்ணு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரைஜ் என்ன சொல்றான்னா என்னால் இந்த 2 பிரீத்திங் ஃப்ளூயிடை வச்சு சமாளிக்க முடியும்னு நினைச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பா இருந்துட்டு இதுக்கு நான் முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன் ரைஜ், நீ திரும்பி வந்துரு மிஷின் அபார்ட் பண்ணிடலாம், அதுல அந்த எர்சா வேற உயிரோட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரைஜ் இருந்துட்டு சமாளிக்கிறான், டேட் நானே பண்ணிடுறேன் டேட், என்னோட 2 ஃப்ளூயிடை வச்சு இங்க இருந்து தப்பிக்க முடியும், நான் பறந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்ல பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்லி செக் பண்றாரு. ஸோ தரை வழியா போற மாதிரி இருந்ததுன்னா சான்ஸ் கிடையாது, 2 ஃப்ளூயிடை வச்சுட்டு போக முடியாது. இதே வானத்துல பறந்து போற மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆனா 3 பிரீத்திங் ஃப்ளூயிடாவது வேணும் மினிமம் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. அந்த ஸ்பேஸ்ஷிப் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ அதனால ஹீரோட அப்பா இருந்துட்டு என்ன பண்றாருன்னா இதுக்கு நான் முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், எந்த ரேஞ்சரும் இதை பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு ரேஜ் இருந்துட்டு என்ன பண்றான்னா செமையா கோவம் ஆயிடுறான். இங்க பாருங்க டாடி இது என்னால பண்ண முடியும், ப்ளீஸ் என்ன நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. அதாவது ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது எர்சா கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க அக்கா தான் பார்த்தீங்கன்னா இவனை காப்பாத்துறதுக்காக அந்த எர்சா கிட்ட போய் சண்டை போட்டிருப்பான். ஆனா பார்த்தீங்கன்னா அந்த எர்சா இவளை கொண்டு போட்டிருக்கும். அதனால தான் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு பெரிய ட்ராமா நடந்திருக்கும். ஸோ அதுக்கு காரணம் இதுதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ ரேஞ்சரா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு துடியா துடிச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ அவங்க அப்பாட்ட என்ன சொல்றான்னா நான் கோலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா போய் அந்த நீர்வீழ்ச்சியில் குதிச்சிருவானாமா. ஸோ இப்போ டக்குன்னு கீழே இறங்கிட்டு இருக்கான். இப்போ அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா குதிச்சுதான் குதிச்சிட்ட இரு நான் அவனை கைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆயிருதுன்னா திடீர்னு வானத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கழுகு வந்து ஹீரோவை கொத்தி தூக்கிட்டு போயிருது. ஸோ ஹீரோ செத்துட்டான்னு நினைச்சா பார்த்தா ஹீரோ சாகல, அந்த கழுகோட கூட்டில் தான் கொண்டு வந்து போட்டிருக்கு. ஸோ ஹீரோ முடிச்சு பார்த்துட்டு இங்கிருந்து எப்படியாவது கீழே இறங்கி போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சிங்கங்கள்லாம் வந்து இந்த கழுகோட குட்டிகளை சாப்பிட்றதுக்காக வந்திருக்கு. ஸோ ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கங்களை எல்லாம் சமாளிச்சு அந்த கழுகை காப்பாற்றலாம் ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த கழுகோட குட்டிகளை எல்லாத்தையுமே அந்த சிங்கம் கடிச்சு கொதறி போட்டிருக்கு. ஸோ இதனால அந்த கழுகு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக அதோட குட்டிகளை பார்த்துட்டு இருக்கு, முழிக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த கழுகுக்கு தெரியாமல் தப்பிச்சு இந்த பக்கம் வந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட பேச ட்ரை பண்ணும்போது பார்த்தா அந்த நடந்த சண்டையில் அந்த கழுகு இங்கே கொண்டு வந்திருக்கோம்ல, ஸோ அதில் அவங்க
அவங்க அப்பா கூட வச்சிருந்த கம்யூனிகேஷன் டிவைஸை பார்த்தீங்கன்னா இது உடச்சு விட்டுருது. எப்படி உடஞ்சதுன்னு தெரியல, அது உடச்சுதா இல்லை இவன் உடச்சிட்டானான்னு தெரியல, அந்த ஆக்சிடென்ட்ல உடஞ்சிருது. இதனால இப்போ அவங்க அப்பா கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ ஹீரோவா தான் என்ன பண்றான்னா எப்படியோ அந்த அடுத்த ஹாட்ஸ்பாட் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு அங்கே போய் நைட்டு ஸ்டே பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்லியிருப்பார்ல, இது வரைக்கும் லீட் பண்ணியிருப்பார்ல, ஸோ அதில் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையுமே எடுத்து ஒரு செவுத்துல அங்கே பாறையாட்டா இருக்கும், அந்த பாறையில வந்து எழுதி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது ஒரு பெரிய மாண்டேஜ் சீன் மாதிரி போகும். ஸோ இதெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது, பண்ணுனாலும் உங்களுக்கு சத்தியமா போர் அடிச்சு தான் போகும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பண்றான்னா, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பாள், ஆனாலும் கரெக்டாக ஒழுங்காக மூச்சு விட முடியல. அந்த கடைசியாக இருந்த ஒரு ப்ரீத்திங் ஃப்ளூயிடையும் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்றான்னா அங்கே இருக்கிற நிறைய மரக்கட்டைகள் எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு படகு மாதிரி தயார் பண்ணி அதில் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான் ஆத்து வழியாவே. அப்படி போகும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்திலேயே ரைஜ் பார்த்தீங்கன்னா தூங்கி போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முழிச்சு பார்த்த உடனே அந்த படகுல அவங்க அக்கா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ரெய்ஜே சொல்றான், இது கற்பனைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஸோ இப்போ நான் கற்பனை பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஸோ அவங்க அக்கா என்ன சொல்றான்னா, சரி ரேஜ் இப்போ நீ முழிச்சுக்க வேண்டிய நேரம் ஆச்சு, முழிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ரேஜ் பாட்டுக்கு ஏதோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல பேசிட்டு இருக்கா, இந்த கற்பனைக்கு காரணம் இது அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேஜ் முழிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இப்போ முழிச்சு பார்த்தா பின்னாடி ஃபுல்லா அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவன் நல்லா தூங்குனனால அந்த ஹாட்ஸ்பாட் ஜோனுக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்படியும் அவனோட கான்சியஸ் தான் அவங்க அக்கா மாதிரி வந்து அவனை எழுப்பி விட்டுருக்கு. ஸோ இப்போ ரைஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குரலில் நடுங்கிட்டு போயிட்டு இருக்கான். இன்னி கொஞ்ச நேரம் இருந்தான்னா சத்தியமா செத்து போயிடுவான். ஸோ சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவனோட ட்ரெஸ்ஸோட கலருமே மாறும். ஸோ அந்த மாதிரி இப்போ அப்படியே ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ட்ரெஸ் மாறுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா இடத்துலையுமே அந்த பனி வந்துட்டு இருக்கு. ஸோ ரைஜால எதுவுமே பண்ண முடியல. கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா அவன் மயங்கி விழுந்துடுறான். ஸோ அவ்வளோதான் செத்துட்டான்னு நினைச்சா இப்போ யாரோ ரைஜை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல பதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ யாரு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரைஜ் கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்க்குறான். எப்படின்னா ஏதோ புதற்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு, யாரோ உள்ள கொண்டு வந்து போட்டிருக்காங்க, ஆனா யாருன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது யாருன்னு பார்த்தா அந்த கழுகு இருக்குல்ல. ஸோ அந்த கழுகு தான் பார்த்தீங்கன்னா ரைஜை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு புல்லு மாதிரி ஒரு குகை மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ள போட்டு வச்சிருந்துருக்குது. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட குட்டிகளை காப்பாற்றுறதுக்காக ரைஜ் ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ அந்த நன்றி கடனுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கு. ஸோ அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இப்போ ரைஜ் என்ன பண்றான்னா அடுத்து அவனோட ஷிப்போட டெயில் பகுதி எங்க இருக்குன்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்கான். ஸோ அப்படி ரொம்ப தூரம் வந்ததுல பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வால் பகுதியை கண்டுபிடிச்சிடறான். ஸோ அதுக்கு இங்கே போன உடனே அங்கே ப்ரீத்திங் ஃப்ளூயிட் நிறையா இருக்கும்ல. ஸோ அதை எடுத்து 1-2 ப்ரீத்திங் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணிக்கிறான். ஏன்னா இவன் ரொம்ப தூரம் அந்த ப்ரீத்திங் ஃப்ளூயிட் இல்லாமே டிராவல் பண்ணி வந்திருப்பான், அதனால ஒரு மாதிரி கேராகவே இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு, அதான் அவங்க அப்பா கொடுத்துருப்பார்ல கட்லஸ், அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு அந்த எர்சா உயிரோடு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த எர்சாவோட கேஜ் பார்த்தீங்கன்னா உடஞ்சு போயிருக்கு. ஸோ அது இங்கிருந்து தப்பிச்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பாவுக்கு சிக்னல் கொடுக்க ட்ரை பண்ணுறான். ஸோ அவங்க அப்பா வந்து ஹீரோ வந்து இறந்துருப்பான் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு. இந்த மாதிரி சிக்னல் வந்ததுக்கப்புறம் இவன் மெசேஜ் எல்லாம் கொடுத்து பேசுறதை பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் இங்கே ஹீரோவோட அப்பா பேசுறது பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோக்கு கேட்க மாட்டேங்குது, அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு பார்த்தா அவ்வளோ தூரத்துலேருந்து இது வரைக்கும் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. அது ரைஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம இங்கே சிக்னலாவது கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த எமர்ஜென்சி பீக்கனை எடுத்து சிக்னல் கொடுக்குறான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா சிக்னல் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு கூட ஹீரோக்கு தெரியல. ஸோ ரைஜ் என்ன பண்ணுறான்னா அந்த பேகனை தூக்கி வீசிட்டு அப்படியே அழுத்துட்டு இருக்கா. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கானா ஒரு யூஸ்மே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி வெக்ஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா அங்கிருந்து ரைஜ் நான் சொல்றது கேளு, பொறுமையாக நீ செயல்படு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ அதனால ரைஜ் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பா ஸ்டார்டிங் சொன்னதையே ஞாபகப்படுத்திட்டு இப்போ அதே மாதிரி முட்டி போட்டுட்டு ட்ரை பண்ணிருக்கான். இப்போ அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரைஜுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஸோ இங்கிருந்து உயரமாக போனால் தான் இந்த சிக்னல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய எரிமலை இருக்கு. ஸோ அந்த எரிமலைக்கு மேலே போயிட்டு நம்ம சிக்னல் கொடுக்க ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ ரைஜ் என்ன பண்ணுறான்னா வேகமாக இப்போ அந்த எரிமலைக்கு மேலே ஏறி போயிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்து ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா ரைஜ் நீ புரிஞ்சுக்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப மன நிம்மதியாகிறாரு. ஏன்னா இவர் பேச ட்ரை பண்ணியிருப்பாரு அந்த மலைக்கு மேலே தான் போகணும்னு சொல்லிட்டு, ஆனால் சிக்னல் வந்து ஒழுங்காக இல்லாதனால ரைஜுக்கு கேட்டிருக்காது. ஸோ அதுக்கப்புறம் ரைஜ் என்ன பண்ணுறான்னா அந்த எரிமலைக்கு மேலே போகணும்னு சொல்லிட்டு இப்போ காட்டு வழியாக தான் போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மனுஷங்களோட பணத்தை அந்த விவசாயம் என்ன பண்ணியிருக்குன்னா மரத்தோட கிளையில குத்தி வச்சிருக்கு. ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி மரத்தோட கிளையில குத்தி வைக்குதுன்னா மனுஷங்களோட பயத்தை ட்ரிகர் பண்ணி அவங்க உடம்புலேருந்து வர ஃபெரமான்ஸை சுவாசிச்சு அவங்க பயப்படும் போது இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஸோ அதுக்காக தான் இது பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி ஹீரோ ரைஜ் என்ன பண்ணுறான்னா பயத்தில் அந்த கட்லஸை வச்சுட்டே போயிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே அந்த எரிமலைக்கு மேலே ஏறி வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனி அந்த சிக்னல் கிடைக்கல. ஸோ வேற எங்கடா போகிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த எர்சா வர சத்தம் கேட்குது. ஸோ இதனால என்ன பண்ணுறான்னா ரைஜ் போயிட்டு அந்த குகை மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான். ஏதோ நிறைய கிறிஸ்டல் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது அந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த எர்சா அங்கே வந்துருது. ஸோ வந்ததுக்கப்புறம் ரைஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அந்த மலையோட இடுக்குலேயே பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போகிற மாதிரி ஒரு இடம் இருக்கு. ஸோ அதுக்கு மேலே ஏறி போயிட்டு இருக்கான். இப்போ இந்த எர்சா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பூந்து இவனை எப்படியாவது கொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு இருக்கு.
இருக்கு. ஸோ ரேஜ் அந்த கட்லஸை யூஸ் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துடுறான், எப்படியாவது சிக்னல் ஏதாவது கொடுத்துருன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அந்த எர்சா கரெக்டாக வெளியே வந்து ரேஜை இழுத்துருது, இதனால சிக்னல் கொடுக்க முடியாமல் போயிடுது. இப்போ அந்த எர்சாவை என்ன பண்ணுதுன்னா ஹீரோ பயப்படுறனால ஈஸியாக கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்கு. ஸோ ஹீரோவோட அப்பா சொல்லியிருப்பார்ல சாகர தருணத்தில் நமக்கு இருக்கிற பயம் எல்லாமே போயிடும் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி இப்போ ரேஜ் பார்த்தீங்கன்னா அவன் இதுகிட்ட அடி வாங்கினால அவனுக்கு பயம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ அவன் அப்படியே அந்த இடத்துல அமைதியாக படுத்துட்டு இருக்கான். இப்போ அந்த எர்சாக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஏன்னா வந்து ரேஜ் பயப்பட்டாதானே அது அவனோட உடம்புல இருந்து அந்த ஃபெரமான்ஸ் வெளியே வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கும். இப்போ அவன் பயப்படாதனால அந்த மாதிரி ஃபெரமான்ஸ் வெளியே வராதனால ரேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோஸ்டிங் டெக்னிக்கை நல்லாவே பயன்படுத்த கற்றுக்கிட்டான். இப்போ என்ன பண்ணுறான்னா இந்த கட்லஸை எடுத்துட்டு வந்து அந்த எர்சாவோட கழுத்துலேயே ஒன்று போடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஞ்சு வந்து அதோட தலையிலேயே இறக்கிறான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த மலையோட கிளிஃபில் போய் இறங்கி கீழே விழுகிற மாதிரி போகுது. அதுக்கப்புறம் ரேஜ் என்ன பண்ணுறான்னா அதில் நிறைய காம்பினேஷனை யூஸ் பண்ணி ஒரு பெரிய டிராகன் மாதிரி இருக்கு அதை இறக்கி மறுபடியும் குத்தி இப்போ அந்த எர்சாவை சாகடிச்சிடறான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த பீக்கனை எடுத்து என்ன பண்ணுறான்னா இப்போ சிக்னல் கிடச்சிச்சான்னு செக் பண்ணுறான். சிக்னல் கிடச்சிச்சு, உடனடியாக என்ன பண்ணுறான்னா அந்த பீக்கனை யூஸ் பண்ணுறான். இப்போ அது பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு பெரிய சிக்னல் மாதிரி அனுப்பிச்சு விடுது. ஸோ இப்போ இது ஃபுல்லாக அந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக இந்த சிக்னல் போன உடனே ஸோ இந்த சிக்னல் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். ஸோ இப்படி இந்த சிக்னல் அனுப்பிச்சனால ஹீரோவோட அப்பாவையும் காப்பாற்றுறதுக்காக அவங்க க்ரூ மெம்பர்ஸ்லாம் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா ஷிப்பில் இருந்திருப்பாரு. ஸோ அவரையுமே காப்பாற்றிடுறாங்க. ஸோ இப்போ முதல் முறையாக ஹீரோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா ரேஜுக்கு எந்திரிச்சு சல்யூட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ரேஞ்சரால் கூட அதை பண்ணியிருக்க முடியாது. ஆனால் ரேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதனால் அவங்க அப்பாக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பாகி போடுது. அவங்க பையனை இப்போ கட்டி அணைச்சிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் சீனில் பார்த்த ஹீரோவோட அப்பாவா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை எல்லாம் ரெக்கவரி பண்ணி இப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹோம் பிளானட்டான நோவா பிரைமுக்கு. ஸோ அதோட இந்த படம் இங்கே முடிஞ்சிருது. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த படத்தையும் ரஷ் பண்ணி தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நிறைய சீன்ஸை விட்டுருப்பேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபுல் மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவியோட நேம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எர்த். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்கள், அதை நான் ட்ரை பண்ணி போடுறேன். தேங்க்யூ.